என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். எங்கயா புடிச்ச சார்? பஸ் ஸ்டாண்ட்ல புரியா பாச பேசுனா சார். சந்தேகமா இருந்துச்சு, அதான் இட்டு வந்தேன். என்னுடைய மொழியா புரியவில்லை? என்னுடைய மொழியா புரியவில்லை? கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. ஏய், குடி பிரச்சனை அந்த காலத்திலே இருந்துக்குடா. இல்லாதே பேரு சொல்லாரு. இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. ப்ரொசீட். ரிமோட் எடுத்து அடிச்சிங்களே டிவியில, அந்த ஆளு தானே இப்ப அங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, ரிமோட் என்ன இன்னும் கையில தான் இருக்கு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். டிவியே அங்கேயே தான் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு ரிமோட், நம்ம வீட்டு டிவி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஆனால் அந்த டிவிக்கான கரண்டையும் ரிமோட்டுக்கான பேட்டரியும் உருவப்பாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும்? பைத்தியம். எங்க வீட்டு பழைய பொருள்களை எல்லாம் போட்டோ எடுத்து ஒரு பத்திரிகையில போட்டிருக்காங்க. இப்படித்தான் இருக்கு கட்சி நிலைமை. அலுமினிய பாத்திரம் இதை வச்சுட்டு மார்வாடி 50 பைசா கூட தர மாட்டான். தோசை கல்லு தோசை தின்னே நான் 3 மாசத்துக்கு மேல ஆகுது. அப்புறம் எதுக்கு இது மாட்டிருக்கு? இதை நான் இனிமேல் எரிஞ்சா என்ன, வச்சிருந்தா என்ன? இறுதி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன, எல்லாமே போச்சு. மோடி என்பவர் பாரத பிரதமர், மரியாதைக்குரிய பாரத பிரதமர். பெரிய கட்டபொம்மை சிவாஜி ராத்திரி குடிச்ச போதில்லாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டு இருக்காரு. போனா அந்த பக்கம் ஆத்தாவா? ஆமா, மாரியாத்தாவா? 70 வருடமாக உங்களுக்கு எல்லாம் குழந்தை பறிங்க வெள்ளை தாடி வைத்திருப்பவர்கள் எல்லாம் தாடியே முளைக்காத பல் முளைக்காத பிள்ளைகளா இருந்த காலத்தில் இருந்து பேச விட்டு போயிட்டு வந்ததுல இருந்து லேகிய வைத்துட்டு இருந்தா எவனா லேகியம் விக்கிறனா? என்னை கேட்டார்கள், உங்கள் அரசியல், அதாவது ஒரு அரசியல் களத்தில் தன் எதிரி யார் என்பதை முடிவு செய்த பிறகுதான் வெற்றி நிச்சயம். நீங்க அது இல்லாம இப்படி மையம்னு சொல்றீங்களே, அது எப்படி சரியா வரும்? நான் என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து விட்டேன். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழே. உயர் சாதியில் கருத்தோல் இருக்கும், கீழ் சாதியில் நல்ல சக்கச்சவே ஆள் இருப்பான். ஏய், என்னடா இது? வசனமே புரியல. சொல்ல முடியாது, தோலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் அந்த விலங்கு. அதனால் இந்த கணக்கு என்னிடம் கொடு. உனக்கு வேணாம்னா வேணாம், நீ எந்த ஜன்னல் வழியா தூக்கி போட போறேன்னு சொல்லு, அங்க வந்து பொறுக்கிக்க வேண்டாம். ஆனால் இந்த கணக்கு எனக்கு வேணும். இது என் கொள்ளு தாத்தா போட ஆரம்பிச்ச கணக்கு, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குன்னு தெரியாது உனக்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு, வெள்ளக்காரனுக்கே தெரியாது. இப்படி ஒரு ஓட் பேங்க் யாரும் கவனிக்கப்படாமல் சிதறி கிடக்கிறது என்பதை முதலில் கண்டுபிடித்தவர் காந்தியார் தான். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்தது? எல்லார் வீட்லயும் பழைய பொருட்கள் இருக்கும். அது போகி வரும்போது என்ன ஆகுங்கிறத பாருங்க. என்னடா பண்ற? இந்த ஜில்லாவிலேயே இதுதான் அருக பழசு. இத தூக்கி போனா தீயில போட்டு போகிய கொண்டாட போறேன். அவரை ஒண்ணும் பண்ணிட. அவங்க எல்லாம் போனா போகட்டும் அப்படின்னு நான் விட மாட்டேன். நீ போ, ஆனா திரும்பி வரணும். இல்ல, வழிகாட்டும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏனென்றால் உயிரே உறவே தமிழே என்று சொல்லிவிட்டேன். திரும்ப திரும்ப பேசுறேன். திரும்ப திரும்ப பேசுறேன். திரும்ப திரும்ப பேசுறேன். என்ன திரும்ப திரும்ப பேசுறேன்? திரும்ப திரும்ப பேசுறேன். 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 திரும்ப திரும்ப பேசுறேன்.
நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் எப்படி அதை பரிமாறுகிறீர்கள் அவர்களுக்கு என்பதை காட்ட வேண்டும். வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். போங்க தம்பி, இன்னும் கிட்ட போங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாயே. நீங்க இருக்கீங்கிறது எனக்கு தெரியும், தெளிவா இருக்கீங்களா அதை பத்தி கவலைப்படுறது இல்லை நான். ஆனா தெளிவா இருக்கணுங்கிறதுல மாத்திரம் எனக்கு ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. பயமாக இருக்குது. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.